வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஹலோ மக்களே, நீங்க வந்து இருக்கிறது ஷாம் கிரிஷ் கேமிங். ஸோ மக்களே, அதாவது என்னென்னா, நம்ம வந்து கேங் வார் வந்து இப்போ நடந்துட்டுருக்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ திஸ் இஸ் த பார்ட் 3 ஆஃப் திஸ் கேங் வார். ஸோ இப்போ வந்து நம்ம அலோக் கூட போய் வந்து நம்ம வந்து இது பண்ண போகிறோம், சைன் போட போகிறோம். அண்ட் வேறு லெவல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி எழுதி பாருங்கள். ஸோ நான் வந்து அக்ரிமெண்ட் முடிச்சுட்டு நான் வந்து வீடியோ கண்டினியூ. 2 hours later. ஓகே மக்களே, சக்ஸஸ்ஃபுல்லி அக்ரிமெண்ட் போட்டாச்சு. இதில் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து என்னென்னா, அலோக் டீம் வந்து நான் அதாவது பார்ட் 4லேருந்து அலோக் டீம் வந்து நம்ம வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒரு மெயினான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. என்னென்னா, அலோக் டீம் அதாவது இதே மாதிரி நிறைய இருக்குது. ஸோ எக்கச்சக்கமான டீம் இருக்குது. ஸோ இதில் யாருக்குன்னா எல்லோ கேங்க்கும் ஆரஞ்ச் கேங்க்கும் ஒரு சண்டை. ஸோ அந்த சண்டேயில் என்னென்னா, ஆரஞ்சு கேங் வந்து தோல்வி அடைஞ்சு ஆரஞ்சு கேங்கோட மொத்த லேண்டும் வந்து வாங்கினாங்க. அது வந்து அப்போ நடந்தது. ஸோ இப்போ என்ன நடந்திருக்குன்னா, கோல்டன் கேங்க்கும் அப்புறம் எல்லோ கேங்க்கும் வந்து ஒரு சண்டை நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ சொல்கிறாங்க இப்போ வந்து நடந்துட்டுருக்காமா. அந்த ஒரு சண்டேயில் என்னென்னா, கோல்டன் கேங் வந்து சில்வர் கேங்னு ஒரு கேங் இருக்குது. ஸோ அது வந்து கோல்டன் கேங் வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க. ஓகே, அந்த ஒரு ஆக்கிரமிப்பில் கோல்டன் கேங் அது வந்து சில்வர் கேங் வந்து பெரிய ஒரு லேண்டு கொண்ட ஒரு கேங் தான் கோல்டன் கேங்கு. அது வந்து அவங்க எடுத்துறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட பவர்னு ஒன்று ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸோ அவங்க ஈஸியாக எடுத்துறாங்க. இப்போ என்னென்னா, கோல்டன் கேங் வந்து கொஞ்சம் டிஃபீட் ஆகிட்டு இருக்கிறதா நியூஸில் வந்து இருந்தது. ஸோ இதை பார்த்த இவங்க வந்து லைக் என்ன சொன்னேன், இது வந்து கொஞ்சம் இதாக இருக்கு. ஒரு நிமிஷம் மக்களே. நம்பர் 4 கிளியராக ஏதோ பிரச்சனையாக அடி வாங்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? ஏதோ அடிபட்டுருச்சா? சார், நான் உள்ள அடிச்சுட்டு இருக்காங்க, ஷூட் பண்ணுறாங்க. கவலைப்படாதீங்க. ஓகேயா? ஓகே, சேஃபாக இருங்க. நான் இருக்கேன், நாங்கள்லாம் இருக்கோம். நீங்கள் கவலைப்படாதீங்க. எனிமி தான் நீங்கள். சார் என்ன அடிச்சிட்ருக்கான், நான் திருப்பி அடிச்சிட்டானே. ஓகே சீக்கிரம் வாங்க. ஓகே, நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், அந்த கோல்டன் கேம் வந்து கொஞ்சம் டிஃபீட் ஆகிருந்தால் நியூஸ் வந்தது. இப்போ என்னென்னா, அந்த கோல்டன் கேங் வந்து பார்டர் ஷேர் பண்ணுறது நம்ம அலோக், அது பர்பிள் கேங்கோட தான் அவங்க வந்து அவங்களோட லேண்டை வந்து ஷேர் பண்ணுறாங்க, பார்டர். ஸோ எனக்கு தோணுது, எல்லோ கேங் வந்து இப்போ முன்னேறிட்டே வரும்போது எனக்கு ஏதோ ஒரு சந்தேகமாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் லைக் என்ன சொல்ல, எனக்கு மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்குது. ஏதோ ஆபத்து வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. நம்ம கேங்க்கில் பர்பிள் கேங்க்கு எல்லாம் எல்லோ கேங் வந்து நம்ம கேங்கை வந்து லைக் பர்பிள் கேங் கூட பார்டர் ஷேர் பண்ணுறாங்க. எல்லோ கேங் ஓ மை குட்னஸ், ஓ மை காட் ப்ரோ, ஹெல்ப். சத்தியமாக தரல, நான் ஏதோ ஒரு மூலையில் இருக்கேன். ஹெல்ப் ப்ரோ, ஹெல்ப், கம் ஹெல்ப். இங்கேப்பா, இங்கே இருக்கேம்மா, இங்கே இருக்கேன்.
அடப்பாவி. ஓகே 2 மேட்ச் வின் பண்ணிட்டோம். ஸோ கோல்டன் கேங் வந்து இந்த கோல்டன் கேங் என்னென்னா 2 கேங் வந்து ஆக்கிரமிச்சிருந்தாங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு எந்த கேங்னா கிரே, அதாவது டார்க் ப்ளூ கேங்கு, அப்புறம் வந்து சில்வர் கேங். இந்த 2 கேங்கோட லேண்டை வந்து கோல்டன் கேங் ஏற்கனவே வாங்கிட்டாங்க. ஆனால் கோல்டன் கேங் கிட்ட அவ்வளோக்கா பவர் இல்லை. எல்லோ கேங் வந்து ஆரஞ்சு கேங்கை வந்து டிஃபீட் பண்ணாங்க. ஆரஞ்சு கேங்கோட இராணுவத்தை வந்து அவங்க இராணுவமாக ஆக்கிட்டாங்க. இப்போது அவங்கக்கிட்ட இப்போ பவர் இருக்குது. ஓகே, அவங்க தான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பெரிய லேண்டான ஒரு இது. ஏன்னா இப்போ வந்து 100% ஆஃப் ஃப்ரீ ஃபயர் மேப்பில் அவங்கக்கிட்ட வந்து 40% அவங்கக்கிட்ட தான் இருக்குது. எங்கே க்ளோ போட்டேன், நான் வந்து க்ளோ போட்டேன், அது வந்து வரலை. ஓகே, சத்தியமாக அதில் வந்து க்ளோ போட்டேன், ஆனால் அது வரலை. அடப்பாவி, அடா டே மக்களே. அதாவது இப்போ வந்து விக்டரி ஆகிட்டோம் நம்ம. இப்போ பரவாயில்ல. ஸோ வேறு லெவலு மக்களே. அவ்வளோதான். நம்ம வந்து கேங் அவங்க வந்து இது நாங்கள் வந்து சரண்டர் ஆயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டாங்க. ஓகே மக்களே, ஸோ இந்த வீடியோ வச்சு நம்ம மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஏதோ இது வந்து ஏதோ பண்ணுறாங்க, அது மட்டும் தெரியுது. சரி, அது வந்து பார்ட் 4ல் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ வச்சு நம்ம மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.